இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பதற்கு the founder of G4 mission from Hyderabad, ஹைதராபாத்திலிருந்து G4 மிஷனை ஆரம்பித்ததான சகோதரர் டியூக் ஜெயராஜ் அவர்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நம்முடைய மத்தியிலே வந்திருக்கா. G4னா என்ன அப்படி நீங்க கேட்கலாம். grabbing the Google generation from the Gehenna mission. grabbing the Google generation. இன்னைக்கு எது எடுத்தாலுமே கூகுள் கூகுள் கூகுள். இன்டர்நெட்ல ஏதாவது உலகத்துல எதை அர்த்தம் கண்டுபிடிக்கணுமா, ஆளை கண்டுபிடிக்கணுமா, என் பேரை போட்டீங்கன்னா கூகுள்ல நார்மன் பாஸ்கர் ட்ரிச்சி சிட்டி ஏஜி சர்ச்சில் பாஸ்டர்னு வரும். இத மாதிரி உலகத்துல எதை போட்டாலும் உடனே என்ன செய்கிறது, நமக்கு வருகிறது. அத மாதிரி இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு ஜனங்கள் இருக்காங்க. இன்னொரு ஜெனரேஷன் ஃபேஸ்புக் ஜெனரேஷன். அடுத்த இப்போ உள்ள ஜெனரேஷன் என்னது, தாத்தா பாட்டிலாம் கூட இப்போ ஃபேஸ்புக்கில் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க சேர்ந்து காசு இல்லாமலே நீங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி என்ன செய்கிறது, நிறைய காரியங்கள் வந்திருக்கிறது. கெட்ட காரியங்கள் இருக்குது, நல்ல காரியங்கள் இருக்குது. ரகசியமாகவும் என்ன பண்ணலாம், அந்த ஃபேஸ்புக்கில் 2 பேருக்கு இடையில மாத்திரம் சீக்கிரட்டாகவும் வச்சுக்கிடலாம், மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சிருக்கலாம். இப்படிலாம் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறது இருக்குது. ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம்னு சொன்னா நம்ம யாரும் கேவலப்படுத்த முடியாது, வெட்கப்படுத்த முடியாது. நம்முடைய ரகசியங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தனா யாரும் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. நான் ரகசியமான காரியங்கள் ஒரு நாள் வெளியே ஆண்டவர் கொண்டு வருவார், எதுனாலும் கொண்டு வருவார். ஒன்றும் மறைக்கப்படாது. our life is going on record. நம்முடைய வாழ்க்கை பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. பிறந்ததிலிருந்து கரு உருவானதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் அங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய பிள்ளை எல்லாத்தையும் போட்டு காட்டிடுவார். இதான் உன்னுடைய வண்டவாளன்னு காட்டிடுவார். நாம் வெட்கப்பட்டு, தேவ ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த வாலிப ஊழியக்காரன் நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு சொன்னா மிஸ்டர் ஜெயராஜ், co-founder of Blessing Youth Mission. Blessing Youth Missionோடு சகோதரர் ஆர் ஸ்டான்லி அவர்களோடு அந்த பெரிய இயக்கம் பல நூற்றுக்கணக்கான ஊழியர்களை வட இந்தியாவில் தாங்கி கொண்டிருக்கிறதான ஒரு ஊழியம். அதில் டிரான்ஸ்லேஷன் சொன்னால் இவங்க அப்பா தான் எப்பவும் அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். தமிழ்லேருந்து இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ்லேருந்து தமிழாக இருந்தாலும் சரி, அவ்விதமாக அவர்கள் மொழிபெயர்த்து நல்ல ஊழியத்தை செய்து அவருடைய மகன் இன்னைக்கு நல்ல ஊழியத்தை வாலிபர்கள் மத்தியில் எந்த விதமான ரகசியமான காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக அவங்களுக்கு சொல்லி, வெளியே சொல்ல முடியாத காரியங்களை கூட சொல்லி இந்த மாதிரி காரியத்து மக்கள் எல்லாம் வெளிவர வேண்டும் என்று அவர்கள் தைரியமாக அபிஷேகத்தோடு கடவுளுடைய வார்த்தையை கொடுக்க அவர்கள் இன்றைக்கு நம்முடைய முதலாவது ஆராதனையிலும் நம்முடைய புத்தூர் ஆங்கில ஆராதனையிலும் இரண்டாவது இங்கே நடக்க போகிற 10 மணி ஆங்கில ஆராதனையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போறாங்க. அவங்கள நல்ல கைத்தட்டி வரவேற்கலாமா, உற்சாகமா. நல்ல நல்ல பத்திரிகைகள் அவரிடத்தில் இருக்கிறது. நல்ல சிடி, வாலிபர்களுக்கு ஏற்ற சீரீஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஆக நீங்க அந்த செய்திகளை, ஒரு சீடியிலே 10 செய்திகள் நல்ல, நேற்று அவருடைய பத்திரிகை வார்த்தை இந்த உலக பிரகாரமாக இன்னைக்கு உள்ள கிரிக்கெட், இன்னைக்கு உள்ள விளையாட்டு, இவைகளெல்லாம் சம்பந்தப்படுத்தி எப்படியெல்லாம் இருதயங்களை தொடருமோ, வாலிபருடைய இருதயத்தை தொடமோ அவ்விதமாக அவர்கள் தொட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு பிரயோஜனமா இருப்பாங்க. அவங்க இப்போ சதனேஷா பைபிள் காலேஜில் டாக்டரேட் பண்ணிக்கிட்டு, பிஹெச்டி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு, குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு, ஊழியத்தையும் செஞ்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆக இன்னைக்கு நம்ம மத்தியில் இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஒரு முறை கூட கைகளை தட்டி வரவேற்போம். What a joy it is for me to worship God with you this morning. தேவ ஜனங்களாகி உங்களோடு கூட ஆராதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். What a humbling privilege for me to have a Tamil translator as distinguished as your senior pastor. உங்க பாஸ்டர் எனக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கிற அளவுக்கு எனக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஜெரி கிட்ட தான் சொன்னேன், நேத்து நான் பண்ணிடுறேன்னு சொன்னார், இன்னைக்கு நீங்க பண்ணுங்கன்னாரு. அவர் கடந்த நாட்களில் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால அவருக்கு உதவி செய்ய நான் பண்ணுகிறேன்.
God is good. Shall we close our eyes and ask God to speak to us this Sunday morning? கண்களை மூடி தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? Gracious Heavenly Father, we come to you in Jesus' name. அருமையான ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். Lord, we are your people. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஜனங்கள். Lord, we have come to your house. உம்முடைய வீட்டுக்கு நாங்க வந்திருக்கிறோம். To hear your word. உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு வந்திருக்கிறோம். This morning as we go into your word, I pray that you will encourage us. ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைக்குள்ளே செல்லும்போது நீர் எங்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்கிறோம். Lord, this morning as we go into your word, I pray that you will challenge us. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் செல்லும்போது எங்களை சவால் விட்டு அழைக்கும்படி கேட்கிறோம். This morning, Lord, as we go into your word, I pray that you will change us and transform us. உம்முடைய வார்த்தைக்குள்ளே நாங்கள் செல்லும்போது நீர் எங்களை மாற்றும், எங்களை மறுரூபமாக்கும். So that at the end of this message, we will not be mere seat warmers, but soldiers building your kingdom. ஆண்டவரே இந்த செய்தியின் முடிவிலே நாங்கள் வந்து எங்களுடைய இருக்கைகளை சூடாக்கி கொண்டு செல்கிறவர்களாக அல்ல, நாங்கள் போர் வீரர்களாக புறப்பட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus Christ's name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். This was a cricket match in which India were in deep trouble. அதாவது இந்தியா அந்த கிரிக்கெட் மேட்ச்ல ரொம்ப பிரச்சனையான நேரம். Pakistan had taken 5 of India's wickets and India's score was only 29. பாகிஸ்தான் இந்தியாவினுடைய 5 விக்கெட்டை எடுத்து விட்டது. இந்தியாவுக்கு 29 ரன்கள் மாத்திரம் இருந்தன. This took place in the city of Chennai in the month of December in 2012. டிசம்பர் 2012லே சென்னையிலே இந்த மேட்ச் நடந்தது. The previous day it had rained. அதுக்கு முந்தின நாள் நல்ல மழை பெய்திருந்தது. And because of the rain, the nature of the pitch changed. அந்த மழை பெய்ததனால அந்த பிச்சினுடைய நிலைமை எல்லாம் மாறி போச்சு. And to top it, Pakistan had 2 top very talented fast bowlers. இதுக்கு மேலாக பந்து வீச்சாளர்கள் பாகிஸ்தான்ல மிக நல்ல 2 பந்து வீச்சாளர்கள் இருந்தார்கள். The first 4 of India's batsmen got bowled. The stumps were knocked out. மிக நல்ல சிறந்த இந்தியாவினுடைய வீரர்கள் அவர்கள் ஸ்டம்ப் அவுட் ஆகி அவங்க அவுட் ஆயிட்டாங்க. At that time, into the middle walked in a soldier. அந்த நேரத்திலே ஒரு போர் வீரனை போல அங்கே ஒருவர் வந்தார். A soldier by the name of MS Dhoni. MS தோனி என்கிற பெயரிலே ஒரு வீரர் அங்கே வந்தார். The difficult nature of the pitch did not matter to him. அவருக்கு அந்த பிட்ச் எப்படி இருக்குது வித்தியாசமா இருக்கிறத பத்தி கவலையே இல்ல. The extra bounce the ball was doing did not matter to him. அதாவது அங்க பந்து எப்படி பட்டு எப்படி துள்ளும் அத பத்தி அவருக்கு கவலை இல்ல. The crisis that the team was in, that did not matter to him. அவருக்கு அந்த 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 டீமுக்கு இருக்கிறதான பிரச்சனையான சூழ்நிலை அவருக்கு அத பத்தி கவலையே இல்ல. All he wanted to do was to stay there in the middle and make a fighting innings. அவர் அந்த இடத்துல இருந்து ஃபைட் பண்ணி இன்னிங்ஸ் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருந்தார். At the end of that innings he made 113 runs. அந்த நேரத்துல 113 ரன்களை எடுத்து முடித்திருந்தார். Soldier innings. அவர் ஒரு போர் வீரனை போல அங்கே செயல்பட்டார். From a disastrous situation he took India past 200. ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து ஒரு வெற்றியான சூழ்நிலைக்கு தன்னுடைய டீமை அழைத்து சென்றார். You know, when you see that, you love that. You know, you tell yourself, we want to see more soldiers in our world. நீங்க அத பாக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத மாதிரி போர் வீரர்கள் நமக்குள்ளே தேவை. This morning, people of God, I want to tell you, God is on the lookout for soldiers. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு போர் வீரர்கள் தேவை. He is tired of seat warmers in the church. He is looking for soldiers in the church. ஆலயத்துக்கு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற நாற்காலியை சூடாக்கிட்டு போற ஆட்கள் தேவையில்ல, ஆண்டவருக்கு போர் வீரர்கள் தேவை என்று சொல்லுகிறார். So with this thoughts going on in my mind, when I went to God's presence and I told him, Lord, I want a message, Lord, which will encourage our church believers to become soldiers for you. That time God gave me this message. அந்த எண்ணத்தோடு போர் வீரனாக மக்கள் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் தேவ பிரசன்னத்திலே செய்திக்காக காத்திருக்கும்போது ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார். He said, son, you know, in the character of Uriah the Hittite, you have a hit soldier. உரியா என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஹிட் சோல்ஜராக ஒரு மனிதனை பார்க்கிறீர்கள் என்று சொன்னார். He was from the place called he was a Hittite and he was a hit soldier. He was such a wonderful soldier. இங்கிலீஷ்ல ஹிட்டைட் னு போட்டுருக்குது, தமிழ்ல
ஏத்தியனாகிய உரியான்னு போட்டிருக்கு. And he was such a wonderful soldier. மிக அருமையான போர் வீரன் உரியா. Though there are 34 verses in the holy word of God about Uriah. உரியாவை பற்றி 34 வசனங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. One of the most interesting things about reading the Bible is when you read the Bible, you meet yourself there. நீங்கள் பைபிளை வாசிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற நல்ல காரியம் என்னன்னு சொன்னா உங்களையே நீங்கள் அந்த பைபிள்ல சந்திக்கிறீங்க. This morning as you come along with me, you will see yourself there in the word of God. நீங்கள் இந்த செய்தியில என்னோடு கூட வரும்போது உங்களை நீங்கள் அந்த வேதத்திலே பார்ப்பீர்கள். And these Bible characters had a lot of good things and some not so good things. இந்த வேதத்தில் உள்ளதான ஆட்களை பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் இருக்கு, நல்லா இல்லாத காரியங்களும் இருக்கின்றன. So we should emulate the good things, and the not so good things are warnings for us, things we must avoid. நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் நடந்த கெட்ட காரியங்கள், நல்லா இல்லாத காரியங்களை பார்த்து எச்சரிப்படைந்து அவைகளை விட்டு நாம் விலக வேண்டும். First of all, this Uriah, this soldier whom God wants you to become, was a mighty soldier, mighty Uriah. இந்த உரியா மிகவும் வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள உரியாவாக தேவன் விரும்புகிறவனாக இருந்தார். In God's word in 1 Chronicles chapter 11, ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரத்திலே verse 26, ஒன்று நாளாகமம் 11ஆம் அதிகாரம் verse 26 and verse 41. 1 Chronicles 11, 26 and verse 41. 11, 21, 41 வசனம். The Bible says Uriah was part of the mighty men of David. தாவீதினுடைய போர் வீரர்களிலே மிக வல்லமையாக யுத்தம் பண்ணக்கூடிய பராக்கிரமசாலிகளிலே ஒருவனாக இருந்தார். He was not an ordinary soldier. அவன் ஒரு சாதாரண யுத்த வீரன் அல்ல. He was a mighty soldier. அவன் பராக்கிரமம் உள்ள யுத்த வீரன். He is not ordinary sari. I'm using a word picture, but he's a silk sari. அவன் வெறும் ஆர்டினரி சாரி கிடையாது, சில்க் சாரியாக இருந்தான். He is not an ordinary Maruti car, he is a Benz car. அவன் சாதாரணமான மாருதி கார் அல்ல, அவன் பென்ஸ் காராக இருந்தான். He is a mighty soldier. அவன் பராக்கிரமம் உள்ள வல்லமை உள்ள போர் வீரனாக இருந்தான். What about you? உங்களை பற்றி என்ன? Are you simply an entry somewhere? Entry, just an entry in some list? Are you an entry in some list? நீங்க எதுக்குள்ளாவது போய்கிட்டு இருக்கீங்களா? Or are you mighty? இல்லாவிட்டா நீங்க வல்லமை உள்ளவங்களா இருக்கீங்களா? Do you simply live your life existing? சும்மா ஏதோ வாழ்க்கையை கழித்துக்கிட்டு இருக்கீங்களா? Or do you excel in what God has called you to? ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அதிலே நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாக சிறந்தவர்களாக இருக்கிறீர்களா? Your responsibility may be to lead a care cell or a care group. உங்களுடைய காரியம் ஒரு கேர் செல் நடத்துறதா, கேர் குரூப் நடத்துறதா இருக்கலாம். பராமரிப்பு. You want to be mighty in that, excel in that. அந்த பராமரிப்பு குழு நடத்துறதுல கூட நீங்க நல்ல திறமை உள்ள பிரகாசிக்கிறவங்களா இருக்கீங்களா? Children, you need to complete your maths homework or your physics homework. உங்களுடைய கணக்கு ஹோம்வொர்க்க முடிக்கும்போது, பிசிக்ஸ் ஹோம்வொர்க்க முடிக்கும்போது எப்படி இருக்கீங்க? Do you want to quickly finish the homework and turn on the TV, or do you want to excel in that homework, be mighty in that homework? நீங்க டிவியை பார்த்துக்கிட்டு நேரத்தை கழிக்க விரும்புறீங்களா, இல்லாட்ட ஹோம்வொர்க்க நீங்க முடிக்க விரும்புறீங்களா? You know, this Uriah was a mighty man. இந்த உரியா தலை சிறந்தவனாக போர் செய்கிறதிலே சிறந்த ஒரு உரியாவாக இருந்தான். Secondly, இரண்டாவதாக mighty Uriah was also merging Uriah, which means he worked along with people. He merged along with people. அவன் ஜனங்களோடு இணைந்து சேர்ந்து அவன் போர் புரிகிறவனாக இருந்தான். God's word says in 2 Samuel chapter 23, 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, verse 39. 39ல சொல்லப்பட்டிருக்கிறது. This is the phrase you find in God's word. இதைத்தான் நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே பார்க்கிறீர்கள். Uriah the Hittite, 37 in all. ஏத்தியனாகிய உரியா அவன் 37 பேரிலே ஒருவன். 30, he is part of a team of 37. 37 பேரிலே ஒருவனாக இருக்கிறான். And who are the other 36? அடுத்த 36 பேர் யாரு? He was a Hittite. அவனும் ஏத்தியன் தான். And in verse 32 he was part of another ite. He is Eliabah the Shalbonite. எலியாபா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Shama the Harite. ஷாமா
என்று இன்னொருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Parai the Arbite. I must read the Verse 35. Parai the Arbite. ஆர்பைட் என்று சொல்லப்பட்டிருக்க 35வது வசனத்துல பாரை. Bani the Gadite. Verse 36. காத்தியனாகிய பானி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Zelek the Ammonite. அம்மோனியனாகிய ஜெலட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He was a Hittite and he had to work with so many different ites. அவன் ஹிட்டைட் என்று சொல்லுகிறவனாக ஏத்தியனாக இருந்தான். மற்ற ஐட் என்று வருகிற மற்ற ஆட்களோடு அவன் சேவை புரிகிறவனாக இருந்தான். Wherever you go, எங்க நீங்க போனாலும் God puts you with people who are not like you. உங்களை போல அல்லாத ஆட்களோட உங்களை சேர்த்து விட்டுறார். Maybe you are married to a person who is not like you. நீங்க கல்யாணம் பண்ண ஆளு கூட உங்களை மாதிரி இல்லாத வேறு விதமான ஆளா மனைவியா கணவனா இருக்கலாம். I am a shabby person. I throw things around. I am very disorganized. But my wife likes everything to be spick and span, neat and organized. என்ன பொறுத்த அளவுல எல்லாத்தையும் அங்கங்க போட்டுருவேன், நான் அழுக்கா வச்சிருப்பேன். ஆனா என் மனைவி எல்லாம் நீட்டா ஒழுங்கா அங்கங்க எல்லாம் இருக்கணும்னு விரும்புவாள். But God brought us together. ஆனா ஆண்டவர் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டாரு. If you work in an office, நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும்போது different ites working in your office. You are an ite and there are different ites in your office. நீங்க ஒரு ஐட்டாக இருக்கலாம், இந்த ஏத்தியன் மாதிரி ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா மத்தவங்க எல்லாம் வெவ்வேறு விதமா இருக்கலாம். You come to church, சர்ச்சுக்கு வரீங்க. this is a big church. ஒரு பெரிய சர்ச். You find people from different background. பலவிதமான பின்னணியத்துல இருந்து ஆட்கள் இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க. Do you enjoy working in a team where people are from different backgrounds? வித்தியாசமான பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிற ஆட்களோட சேர்ந்து உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியுமா, வேலை செய்ய முடியுமா? Uriah was part of a team of 37 people from different backgrounds. உரியா எப்படிப்பட்டவனாக இருந்தார் என்று சொன்னால் 37 விதமான ஆட்கள், வித்தியாசமான ஆட்களோடு அவன் இணைந்து வேலை செய்ய கூடியவனாக இருந்தான். He was willing to merge along with them and work for his king and work for the kingdom of God with them. தேவனுடைய ராஜ்யத்திற்காக வித்தியாசமான மற்றவர்களோடு இணைந்து வேலை செய்கிறவனாக, போர் புரிகிறவனாக இருந்தான். What about you? உங்களை பற்றி எப்படி? You must learn to work together with people. நீங்கள் மற்ற ஜனங்களோடு இணைந்து உங்களால வேலை செய்ய முடியுமா? You must learn to love people and work together with them. அருமையானவர்களே, அவளை நேசிக்க தெரிய வேண்டும், அவர்களோடு சேர்ந்து வேலை செய்ய தெரிய வேண்டும். Thirdly, மூன்றாவதாக 2 Samuel chapter 11 and verse 6. 2 சாமுவேலின் புத்தகம் 11வது அதிகாரம் 6ஆம் வசனம். Turn your Bible to 2 Samuel 11. We will spend some time there. 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். The word of God says, verse 6 says, so David sent this word to Joab, send me Uriah the Hittite. 6வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை என்னிடத்தில் அனுப்பு என்று யோவாபின் அண்டனிக்கு ஆள் அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதினிடத்தில் அனுப்பினான். So when David called him, தாவீது உரியாவை அழைத்த பொழுது, Uriah was in battle. He was a marching Uriah. In other words, he was in battlefield. அவன் யுத்தத்திலே யுத்தம் செய்கிறவனாக இருந்தான். He was in war. அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். From his life comes a challenge. The challenge is we should not be a mere seat warmer in the church, but we must be a soldier in the kingdom of God. அருமையான, எங்கேயோ ஓரத்தில் நிற்கிற ஆட்களாக இருக்க கூடாது. தேவனுடைய ஜனங்களோடு, தேவ ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர்களாக முன்னணியிலே இருக்க வேண்டும். We must not be spectators. நம்ம இரண்டாவது ஆட்களா இருக்க கூடாது. But we must be soldiers. நாம் யுத்த வீரர்களாக இருக்க வேண்டும். There was a British soldier called Arthur Dodd. Arthur Dodd அப்படிங்கிற ஒரு British soldier. பிரிட்டானிய யுத்த வீரன் ஒருவர் இருந்தார். He was captured by Hitler's forces during World War II. அதாவது இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே ஹிட்லருடைய படைகளால் அவன் பிடிக்கப்பட்டான். He was a soldier and he was captured. அவன் யுத்த வீரனாக இருந்தான், ஆனால் பிடிபட்டு விட்டான். During that time he saw some scenes which he could not forget. அவன் சில காட்சிகளை பார்த்தான், அவனுக்கு நம்பவே முடியவில்லை. One of Hitler's officers stripped a Jewish girl, he stripped her to the waist. அதாவது ஒரு யூத பெண்மணியை அவன் ஆடையை உரிந்து விட்டான். அந்த one of the Hitler's officers, ஹிட்லருடைய ஆபீசர்களிலே ஒருவர், and started beating her till she got bloody and blood came out. ரத்தம் வரும் வரைக்கும் அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி அடித்தான். And this soldier saw that
happening right in front of his eyes. அவன் கண்ணுக்கு முன்னால அந்த பிடிபட்டதான யுத்த வீரன், அந்த பிரிட்டிஷ் யுத்த வீரன் அதை பார்த்தான். He and other prisoners of war tried to stop that officer. அந்த ஆபீசரை அடிக்கிறதை நிறுத்துவதற்காக போனான். The officer took out his gun. அந்த ஆபீசர் அந்த கன்னை எடுத்து, one more word from you, I will blow your brains out. ஒரு வார்த்தை விரோதமா பேசினா உன் மூளை தலையில இருக்காம செதறடிச்சிருவேன் சுட்டுன்னு சொன்னான். This soldier got very scared. இந்த யுத்த வீரனுக்கு பயம் பிடித்து விட்டது. So he preferred to be a spectator. ஆகினாலே அவன் அப்படியே பின்னால போய் நடக்கிறத பார்க்கிற பார்வையாளனாக மாறிவிட்டான். Are you a spectator because you're afraid of something, afraid of your life or afraid of your reputation? You know, things are happening in front of your eyes. You can involve, you can make a difference, but you stay back, you sit warm, you just want to merely watch. Are you a spectator or are you a soldier? உங்க கண்ணுக்கு முன்னால மோசமான, அசிங்கமான, கேவலமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க போய் தலையிட்டா உங்க பேரு கெட்டு போகும்னு சொல்லி நீங்க பயந்து ஒதுங்கி ஓரமா நீங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க அந்த உங்களுடைய இருக்கைய நீங்க சூடாக்கிட்டு போறவங்களா இருக்கீங்களா? Fourthly, நாலாவதாக, Uriah was a mouthpiece. Mouthpiece Uriah. இந்த உரியா மற்றவர்களுக்காக பேசுகிறவனாக இருந்தான். Verse 7, 2 Samuel 11 says, when Uriah came to him, David asked him how Joab was, how the soldiers were, and how the war was going on. Verse 7. ஏழாவது வசனத்தில் இப்படி சொல்கிறது, உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமாயிருக்கிறானா, ஜனங்கள் சுகமாயிருக்கிறார்களா, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்று விசாரித்தான். In other words, he gives war news to King David. அதாவது யுத்தத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்கிறதுன்னு யுத்தத்தின் செய்தியை தாவீது ராஜாவுக்கு கொடுக்கிறவனாக இருந்தான். God is also calling you to give a news. நீங்களும் ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Good news of the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் செய்தியை நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். You know, many of us have wonderful opportunities to share the good news of the Lord Jesus Christ, but we are so tongue tied as if a laddu was inside our mouth. அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, செய்தியை சொல்லுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் வாய்க்குள்ள லட்டு இருக்கிற மாதிரி வாய் அடைத்தவர்களாக, நாக்கு கட்டப்பட்டவர்களாக அநேகர் இருக்கிறார்கள். You can use John chapter 10 and verse 10 and share the gospel with whomever you meet, wherever you go, sometimes in 10 seconds. யோவான் 10 சொல்லப்பட்டதான வசனத்தின்படி நீங்கள் யாரிடத்திலும் போய் நீங்கள் வசனத்தை சொல்லலாம். You can share the gospel using that method. அந்த அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். There Jesus says, I have come that you might have life to the full. அதில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். And then you can begin this way. Why did that actress commit suicide? ஏன் அந்த நடிகை அவிதமா தற்கொலை செய்து கொண்டாள்? You can have everything in the world. You can have money, boyfriends and girlfriends and fame, but if you don't have Jesus, there is an emptiness, because Jesus said, I have come to give you life to the full, and without Jesus there will be an emptiness in every life. பணம் இருக்கலாம், நல்ல ஆண் நண்பர்கள் இருக்கலாம், பெண் நண்பர்கள் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், ஆனால் எல்லாம் இருந்து இயேசு இல்லாட்டா உன் வாழ்க்கை ஒண்ணு இல்லைன்னு சொல்ல தெரிய வேண்டும். So you know that John 10:10 presents a wonderful opportunity for us to share the gospel with every person we meet during travel, in the place of work, in school, in college, whomever we bump into. யாரை பார்த்தாலும், எங்கு போனாலும், கல்லூரியில இருந்தாலும், பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் இயேசுவை பத்தி எப்படி சொல்லலாம் என்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். So are you a mouthpiece for God? நீங்கள் ஆண்டவருக்காக வாயாக இருக்கிறீர்களா? Next, Uriah was a mannered Uriah. Mild and mannered Uriah. இந்த உரியாவுக்கு ஒரு நல்ல ஒழுங்கு, கட்டுப்பாடு இவைகளெல்லாம் அவனுக்கு இருந்தன. Look at verse 8. 8வது வசனத்தை பாருங்கள். David tells him to go home. தாவீது அவனை பார்த்து நீ வீட்டுக்கு போன்னு சொல்றார். He knew he is not going to obey David. தாவீதுக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னு தெரியுது அவருக்கு. But he knew he is going to sleep among the palace's servants in their quarters.
அதாவது தங்கி இருக்கிறதான ஆட்களோடு தங்கி இருக்க அவனுக்கு விருப்பம் இல்ல. But at that time he never told David anything. அந்த நேரத்துல தாவீது எதையும் சொல்லல. At that time he never starts preaching to David. அந்த நேரத்துல தாவீதுக்கு பிரசங்கம் பண்ணல. He was mild and he was mannered. அவன் ரொம்ப ஒழுங்கா கட்டுப்பாடோட எப்போ எதை பேசணும் அப்படிங்கிற ஒழுங்கு அவனுக்கு இருந்தது. You know, some of us must learn from that, because we are always looking, whether we look for the first opportunity to share the gospel or not, we look for the first opportunity to fight with people. நம்ம முதல் தடவை ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கறதில்ல, எப்படி சண்டை போடலாம்னு தான் பார்க்கிறோம். Daughter-in-law, you look for the first opportunity to fight with your mother-in-law. அதாவது மருமகா மாமியாரோட எப்படி சண்டை போடலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. Mother-in-law looks for the first opportunity to fight with the daughter-in-law. அதாவது மாமியார் எப்படி முதலாவது எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் மருமகளோட சண்டை போடலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. Uriah knows he is not going to go home, he is not going to obey his king, but immediately he doesn't start off with a sermon, he quietly goes and sleeps with the servants. He's not going to go home. He says, okay, I'm going to disobey my king, I'm going to quietly sleep along with the servants, but he's not fighting with the king straight away. யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற உரியாவை நீ வீட்டுக்கு போய் நீ சந்தோஷமா இருந்து அந்த தாவீது சொல்லும்போது தாவீதுக்கு கீழ்ப்படிய விரும்பல. ஆனா அது எவ்வளவு லகுவா நாசுக்கா சொல்லி அந்த போர் வீரர்கள் தங்குகிற இடத்துல போய் அவன் தங்குறான். And next we come to the missionary spirited Uriah. அடுத்தபடியாக இந்த உரியாவுக்கு இருக்கிற மிஷனரி ஆவியை நம்ம அவனுக்குள்ள பார்க்கிறோம். Second part of verse 8, 8வது வசனத்தின் பின்பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, the king gives him a gift. உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. So there is a temptation for him. அதாவது தாவீது இவன் வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு நல்ல பதார்த்தங்கள் சாப்பாடெல்லாம் அனுப்புறான். வீட்டுக்கு போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும்ங்கற ஒரு சோதனை அவனுக்குள்ள வருது. Should I take this gift and show it to my wife? இந்த பதார்த்தத்தை இந்த gift எல்லாம் கொண்டு போய் மனைவிக்கு கொடுக்கலாமான்னு நினைக்கிறான். But verse 9 says he still slept with the servants. ஆனா 9வது வசனம், ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலில் தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டது. And verse 10 says David was told, Uriah, did you not go home? So he asked Uriah, haven't you come from a military campaign? Why don't you go home, Uriah? Uriah, go home. 10வது வசனத்துல மறுபடியும் தாவீது உரியாவை பார்த்து, உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். You read the next verse, verse 11. 11ஆம் வசனத்தை வாசிச்சு பாக்கும்போது we see the missionary spirit of Uriah. இந்த உரியாவுக்குள்ளே இருக்கிறதான மிஷனரி ஆவியை பார்க்க முடியும். I will summarize his answer for you. I will summarize his answer reply to David for you. அவன் கொடுக்கிற பதிலை நான் ரத்தின சுருக்கமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். When my brothers are in battle, என்னுடைய சகோதரர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது, how can I be in bed? நான் எப்படி நான் படுக்கையில இருக்க முடியும்? When my brothers are risking their life for the king and for the kingdom of Israel, என்னுடைய சகோதரர்கள் யுத்தத்திலே ராஜாவுக்காகவும் நாட்டுக்காகவும் தங்களுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது, what will I be doing with my wife? என்னுடைய மனைவியோடு நான் எப்படி அங்கே படுக்கையில இருக்க முடியும்? How can I enjoy with my wife? அவங்கெல்லாம் யுத்தத்துல உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி இந்த படுக்கையில மனைவியோடு போய் படுக்க முடியும்னு கேக்குறான். Nothing wrong to enjoy with my wife, but the timing is the problem. மனைவியோடு சந்தோஷமா இருக்கிறது நல்லது, ஆனா எப்போ எந்த நேரம் என்று அங்கே தெரிய வேண்டும். You know, his reply, talks about the missionary spirit that jumps out from his personality. அவனுக்குள்ளே இருக்கிற மிஷனரி தாகம், மிஷனரி ஆவி அவனுக்குள்ளே இருந்து வெளியே வருகிறது. பதிலாக தாவீதுக்கு பதில் சொல்ல முடியாது. When you look at India, இந்தியாவை பார்க்கும்போது we see many people who do not know Jesus Christ. அநேகருக்கு இயேசுவை பத்தி தெரியவே இல்லை. I read the story in the newspaper the other day. ஒரு நாள் செய்தித்தாள்ல ஒரு செய்தியை வாசித்தேன். A movie shooting was going on in the Himalayas. இமாலய மலையிலே ஒரு மூவி ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க படம். A white skinned actress was shooting for that movie, a foreign actress. அதாவது ஒரு வெள்ளை நிற ஒரு பெண் அவிதமாக வெளிநாட்டில் உள்ளவர்களுக்காக கேமராவில் அந்த படத்தை ஷூட் பண்ணி எடுத்து கொண்டிருந்தார். An 80-year-old man who was living in the Himalayas watched the movie shooting.
80-year-old man, old man, 80 years. 80 வயது தாத்தா ஒருத்தர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். And he looked at the actress and said, Titanic, Titanic, Titanic. அவளை பார்த்து டைட்டானிக் டைட்டானிக்கா டைட்டானிக்கான்னு Because கேட்டார். that 8-year-old man living in Himalayas could know that that actress was Kate Winslet, the heroine in the movie Titanic. அதாவது 80 வயசு தாத்தாவுக்கு அங்க நடிக்கிறவா டைட்டானிக்ல நடிச்ச ஆளுன்னு அந்த 80 வயசு தாத்தாவுக்கு தெரியுது. The world has heard the story of the sinking ship. அந்த டைட்டானிக் கப்பல் மூழ்குகிறத பத்தி உலகத்துக்கு தெரியுது. But it is yet to hear the story of the Savior who came down to save humanity sinking in the sea of sin. பாவ கடலிலே மூழ்கி கொண்டிருக்கிற மக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து ரட்சிக்க வந்த ரட்சகரை பத்தி இன்னைக்கு தெரியல. Still many people do not know. இயேசுவை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. That's why we must kneel down and pray. ஆகையினால் தான் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. Epaphras, the Bible talks about Epaphras in the book of Colossians. He struggled in prayer. கொலோசியருடைய புத்தகத்திலே எப்பாப்ரோதித்து அவன் ஜெபத்திலே உங்களுக்காக போராடுகிறான். The least we can do is to pray for the perishing. That is the least we can do. முன்னும் பெரிய அளவுல நீங்க செய்ய முடியாட்டாலும் ரொம்ப சின்ன அளவுல நீங்க செய்ய முடிகிறது முழங்கால் படியிட்டு அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்கவாவது செய்ய வேண்டும். This season you have a wonderful opportunity to come to God's house, your local church, and pray 24/7. 24 மணி நேரம் ஜெபிப்பதற்கான வாய்ப்பு இந்த சபையிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. So come in. ஆகையால் வாருங்கள். Make use of the opportunity. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ள வந்து ஜெபியுங்கள். And kneel down and plead to God for the perishing, the millions of people in our land who still do not know about Jesus. அழிந்து போய் கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற மக்களுக்காக அழுது ஜெபிக்க ஆலயத்துக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Next we meet another Uriah, another aspect of Uriah. Maybe some of us have never noticed. If we are casual Bible readers, we have never noticed this about Uriah. சாதாரணமா பைபிளை வாசிக்கிறவங்களா இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது. I call him murder of time, murdering time Uriah, killing time Uriah, murder time. அதாவது நேரத்தை கொல்லுகிற அந்த உரியா. Verse 12. 12 வசனம். David said to him, stay here for one more day, tomorrow I will send you back. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி இன்றைக்கும் நீ இங்கே தங்கியிரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றான். So Uriah remained in Jerusalem that day and the next. அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். He is going to do something in the next verse. அடுத்த வசனத்தை அவன் என்னமோ செய்ய போறான். I am not going to go into that now. நான் இப்போமே அதை சொல்ல போறது இல்ல. The reason why he did what he did in the next verse is what he did in this verse. அந்த வசனத்துல என்ன சொல்றான், இந்த வசனத்துல என்ன சொல்றான்? The reason is he was murdering time. In other words, he was wasting time. The king said, don't go back. So he spent an entire day or two doing nothing. தாவீது சொல்றார், நீ யுத்தத்துக்கு போகாத, வீட்ல போய் மனைவியோட சந்தோஷமா இருந்து அவ ஒரு தந்திரமான முறையில சொல்லும்போது இவன் இந்த நேரத்தை கொன்னுகிட்டு இருக்கமே, இன்னைக்கும் அடுத்த நாளும் இப்படி நேரம் போய்கிட்டு இருக்கதே நம்ம பார்க்கறான். No, he was just simply doing nothing. அவன் ஒண்ணும் செய்யாம உட்கார்ந்து இருக்கான். That can be very dangerous. அது ரொம்ப மோசமான காரியம். The idle mind is the devil's workshop. நம்முடைய சோம்பேறியான இந்த மூளை வந்து சாத்தானுடைய பட்டறையாக இருக்கிறது, வேலை செய்கிற. Matthew 12:44 spoke to me powerfully one day. மத்தேயு 12:44 ரொம்ப வல்லமையாக பிரசங்கிக்கப்பட்டது ஒரு நாள். The devil came back to a particular heart. Why? The devil came back into a particular heart. Why? பிசாசு ஏன் திரும்ப வந்தான்? அந்த இதயத்துக்கு ஏன் திரும்ப வந்தான்? In a particular heart the devil came back. அந்த இதயத்துக்குள்ள ஏன் திரும்ப வந்தான்னு ஆண்டவர் சொல்றார். Because that heart was empty, swept and put in order. That heart was empty. பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதான அந்த காலியான இதயத்துக்குள்ள பேய் பிசாசு வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. In that galiyana irdayam, in that empty house, the devil came back.
காலியா இருந்தா பிசாசு உள்ளுக்குள்ள வந்துருவான். So is your heart empty? Is your day empty? Is your life empty? Do you kill time? Some of the young people, they sit on Facebook hours together killing time. இன்னைக்கு अनेक வாலிபர்கள் Facebookல வந்து மணிக்கணக்கில் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்காங்க, நேரத்தை கொன்னுகிட்டு இருக்காங்க. உங்க நாளை உங்களுடைய நேரத்தை நீங்க கொன்னுகிட்டு இருக்கீங்களா? My generation can have a cell phone in their hand and time will go 5 hours, 6 hours, 7 hours in texting or talking. இன்னைக்கு செல்போன்ல பேசுறதுலயும் டெக்ஸ்ட் பண்றதுலயும் மணிக்கணக்கில் நேரம் அப்படியே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. Uriah murdered time. Do you murder time? உரியா நேரத்தை கொண்டு கொண்டிருந்தான். நீங்கள் நேரத்தை கொல்லுகிறவளாக இருக்கிறீர்களா? Because when you murder time, the devil will come back into your life. நீங்க நேரத்தை கொன்னு ஒண்ணுமே செய்யாம இருந்தீங்கன்னு சொன்னா பிசாசு உள்ளே வருவான். Matthew 12:45, the devil will bring 7 other spirits more evil than itself. மத்தேயு 12:44ல தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு அங்கே குடியிருக்கும் முன்னலமையை பார்க்கலாம் அந்த ஆளுடைய பின்னலமா ரொம்ப மோசமா இருக்கும்னு இயேசு சொல்றார். So if you have 5 minutes of free time, உங்களுக்கு 5 நிமிஷம் சும்மா இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். use that time to memorize God's word. நீங்கள் அந்த நேரத்தை நீங்க memorize God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்க மனப்பாடம் பண்ணுங்கள். Or pray for the lost. இல்லாவிட்டால் மடிந்து கொண்டிருக்கிற பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Make an encouraging phone call to some person who you don't talk to normally. யாரோ ஒருத்தருக்கு உற்சாகப்படுத்தி ஒரு ஃபோன் கால் ஏன் பண்ண கூடாது? Look for a way to be a blessing for a person. அந்த 5 நிமிஷத்தை பிரயோஜனமா ஆசீர்வாதமா ஏன் மாற்ற கூடாது? Don't simply kill time. சும்மா நேரத்தை கொண்டு கொண்டிருக்காதீர்கள். That's what Uriah did. அதைத்தான் இந்த உரியா செய்தான். That's why eighthly he became a mesmerized Uriah or a messed up Uriah. ஆகினாதான் அந்த அடுத்த வசனத்துல பார்க்கிறோம் அவன் குழம்பி போன அப்படி ஒரு உரியாவா மாறிட்டான். கெட்டுப்போன mesmerized or muddy or dirty Uriah. அதாவது அழுக்கான கெட்டுப்போன ஒரு உரியாவா மாறிட்டான். Verse 13 says at David's invitation he ate and drank with him and David made him drunk. தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதுக்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். He beat the temptation to sleep with his wife. He beat the bed temptation. அதாவது படுக்கையில மனைவியோட சந்தோஷமா இருக்கிற அந்த சோதனையை யுத்த நேரத்துல அவன் ஒதுக்கி தியாகம் பண்ணிட்டான். But he lost to the bottle temptation. ஆனா பாட்டில் டெம்ப்டேஷன் குடிக்கிற அந்த சோதனையில விழுந்துட்டான். He even beat the bank temptation. Bank temptation, the king gave him some gifts. So he was not very impressed. He didn't take it to his wife. He beat the bank temptation. He beat the bed temptation. But the bottle temptation was too much for him. பேங்க் டெம்ப்டேஷன் அங்க கொடுக்கப்பட்ட கிஃப்ட் கூட வேண்டாம்னு சொல்லிட்டான். பெட் டெம்ப்டேஷனே விட்டுட்டான். ஆனா பாட்டில விடாம விட்டுட்டான். When the king called him to drink, he drank with him and he became drunk. குடிப்பதற்கு ராஜா கூப்பிட்ட பொழுது வேகமா ஓடி குடிச்சு வெறிச்சிட்டான். My dear friend, what about your life? உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குது? Do you live a Christian life wherein you go 3 steps forward and 2 steps backwards? 3 அடி முன்னால போயிட்டு 2 அடி பின்னால வர்ற வாழ்க்கையா But இருக்கா? God's word says in Revelation 22 and verse 11, if you are holy, continue to live holy. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். Even if the king is calling you to do a wrong thing. ராஜா தப்பான காரியம் செய்ய சொல்லி கூப்பிட்டா கூட, your best friend in school may ask you to copy in the exam. உன்னுடைய பள்ளிக்கூடத்துல பரீட்சையில காப்பி அடிக்க சொல்ற ரொம்ப நெருங்கிய நண்பன் காப்பி அடிக்க சொல்றான். Your best friend may tell you. நெருங்கிய நண்பன். You don't have to listen to him. You don't have to listen to your best friend. காப்பி அடிக்க அவன் சொன்னா காப்பி அடிக்க கூடாது, அவன் சொல்ல கேட்க கூடாது. Maybe Uriah thought, the king is asking me to drink, so I must drink. ராஜா சொல்றாரு நான் ஏன் குடிக்க கூடாதுன்னு உரியா நினைச்சான். Whoever calls you to sin, do not sin. யார் பாவம் செய்ய சொன்னாலும் பாவம் செய்யாதே. It may be the boss in your company. உங்க கம்பெனில உள்ள பாஸ் ஒன்னு சொல்லலாம். Or it could be your best friend. உங்களுடைய மிக நெருங்கிய ஆத்ம நண்பனாக இருக்கலாம். It could be your husband or your wife. உங்களுடைய மனைவியா இருக்கலாம், உங்களுடைய கணவனா இருக்கலாம். தப்பு செய்ய சொன்னா it could be a close relative, whoever may be that person. Whoever calls you to sin, do not sin. Continue to live holy. உங்களுடைய நெருங்கிய உறவினரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பாவம் செய்ய சொன்னா நீ பாவம் செய்யாதே, தொடர்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள். Now messed up Uriah became
மனம் திரும்பிய உரையா. அழுக்கான குழம்பி போனதான அந்த உரியா இப்பொழுது மனம் திரும்புகிற உரியா. Even after he was drunk. அவன் குடிச்சிருந்தா கூட, verse 13 second part says that evening he did not go home, he continued to sleep with the servants. குடித்து வெறித்திருந்த சமயத்திலும் கூட தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோட தன் படுக்கையிலே படுத்துக் கொண்டான். The Bible is not very clear. He must have asked God forgiveness for getting drunk. He must have asked God forgiveness for getting drunk. ஆண்டவரிடத்துல ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். பைபிள் அதுல தெளிவா சொல்லல. So he came back and he said, no, I'm not going to go back to my house. நான் என் வீட்டுக்கு நான் போறதில்ல, சந்தோஷமா இருக்க போறதில்ல, நான் யுத்தத்துக்கு போகணும்னு அவன் நினைக்கிறான். So here was a repentant man. அவன் இப்பொழுது ஒரு மனம் திரும்பிய மனிதனாக மாறுகிறான். If you have fallen away from God, தேவனை விட்டு நீங்கள் தூரமாக போயிருந்தால், do you come back in repentance? மறுபடியும் நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்திலே வாருங்கள். The grace of God is there to forgive you of every sin. தேவனுடைய கிருபை நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும். What you have done may be unprintable or unmentionable. நீங்கள் செய்த காரியம் எழுத்திலே எழுதப்படுகிற சொல்லப்படுகிற காரியமாக இல்லாம இருக்கலாம். But you can come to Jesus. ஆனா இயேசு கிட்ட உன் பாவத்தோட வந்தா, and he will forgive you of every sin. அவர் உன்னுடைய எல்லா பாவங்களையும் உனக்கு மன்னிப்பார். He can wash you of every iniquity. உன்னுடைய எல்லா பாவத்திலிருந்து உன்னை கழுவி அவரால சுத்தமாக்க முடியும். And finally, கடைசியாக martyr Uriah. He was a martyr. He was willing to die for his king. அவன் இரத்த சாட்சியாக மரிக்கிற உரியாவாக மாறினான். Read 14 to 17. 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, David writes a letter. தாவீது கடிதம் எழுதுகிறான். In that letter is giving the plan to Joab for execute when the plan is executed, Uriah will be killed. அதாவது யோவாபை கொண்டு இந்த உரியாவை யுத்தத்துல கொன்னுறணும் அப்படிங்கறத அந்த கடிதத்துல தாவீது எழுதி வச்சிருக்கார். That letter Uriah carries. That letter Uriah carries to Joab. அந்த கடிதத்திலே உரியாவை கொல்ல வேண்டும் என்று அவனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. In fact, God has written a letter. ஆண்டவர் நமக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கார். That is the Bible. அதுதான் பைபிள். And you carry this letter to your world. நீங்க இந்த கடிதத்தை உலகத்துக்கு கொண்டு போங்க. You carry the letter through your life, you carry the letter through your lips. உன்னுடைய உதட்டின் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் இயேசுவுடைய இந்த கடிதத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். That letter that Uriah carried, got him in danger. அந்த உரியா கொண்டு போனதான அந்த கடிதம் he put him in great danger. அவனை பெரிய ஆபத்துக்குள்ளே கொண்டு போகிற ஒரு கடிதம். Job read it and he was placed in the place where the fighting was very intense and Uriah died. அந்த யுத்தத்தின் தளபதி யோவாப் அதை வாசித்து பார்த்த பொழுது இந்த உரியாவை யுத்தம் மும்முரமா நடக்கிற இடத்துல விட்டுட்டு போர் வீரர்கள் எல்லாம் பின்வாங்க சொல்லிவிட்டான். அந்த உரியா அங்கே செத்து போனான். When you live according to this letter, இந்த வேதத்தின்படி நீங்கள் இந்த கடிதத்தின்படி நீங்கள் நடக்கும்போது sometimes you will be in danger. ஒருவேளை உங்களுக்கு ஆபத்து அபாயம் வர முடியும். When you say Jesus is the only way in a world where in a world which believes all religions are one and the same, you will be laughed at and sometimes you may be in danger. அருமையானவர்களே, இயேசு மாத்திரம்தான் ரட்சகர்னு சொல்லும்போது மற்ற எல்லா மதமும் எல்லாமே ரட்சகர் தான் எப்படியும் போலான்னு சொல்லும்போது உனக்கு ஆபத்து வரத்தான் செய்யும். You will be in danger if you live a holy life. People will laugh at you, they will call you names. நீங்க பரிசுத்தமா நடக்கும்போது உங்களை கேவலமா பேசுவாங்க, உங்களை பார்த்து சிரிப்பாங்க. But you know what? God is looking for people who are willing to say, come what may, I'm going to serve my God. என்ன வந்தாலும் என் ஆண்டவரை சேவிப்பேன் என்று சொல்லுகிற மக்களை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். Uriah was willing to die, if I may use the word. Forgive me for using this word. I know he is the man after God's own heart. Uriah was willing to die for a useless king. அதாவது ஒண்ணுக்கு உதவாத ஒரு காரியத்துக்காக அவன் சாவதற்கு துணிந்தான். For the king. ஒண்ணுக்கு உதவாத ராஜாவுக்காக சாவதற்காக துணிந்தான். But how much more should you and I be ready to die for the King of Kings and the Lord of Lords? நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவுக்கு எவ்வளவு உண்மையா கீழ்ப்படிய வேண்டும். Hebrews 12:4 says, எபிரேயர் 12:4 சொல்லுகிறது, God has a complaint against us. நமக்கு விரோதமா ஆண்டவர் ஒரு கம்ப்ளைன்ட் ராது வச்சிருக்கார். In your resistance against sin,
நீங்கள் பாவத்துக்கு விரோதமா போராடல. In your resistance against sin, you have not yet shed your blood. நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு எதிர்த்து நிக்கலையேன்னு ஆண்டவர் You கேட்கிறார். are still soft on sin. இன்னும் பாவத்தை சாஃப்ட்டா மென்மையா தான் நீங்க You பாக்குறீங்க. are not still in the commitment level. You are not saying, come what may, I'm going to serve God. Come what may, I will live holy. Come what may, I will build God's kingdom. You are not coming to that come what may level of commitment. என்ன வந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிப்பேன்னு அர்ப்பணிக்கப்பட்ட நிலைக்கு இன்னைக்கு வரவில்லை நம்ம. Would you close your eyes? கண்களை மூடி Would ஜெபம் you bow your head? தலை வணங்கி ஜெபம் பண்ணலாமா? Uriah challenges you to reach that come what may level of commitment and be உரியா a இன்னைக்கு soldier for காலை God. வேளையில என்ன வந்தாலும் என் ஆண்டவருக்காக நிற்பேன் என்று சொல்லுகிற உரியாவினுடைய அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. How many of you can say that? எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? You are sitting on the fence. நீங்கள் ஒரு வேலியில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. Sometimes you go this side, sometimes you go come this side. மதில் மேல இருக்கிற பூனை மாதிரி இந்த பக்கமா அந்த பக்கமாங்கற நிலைமை இருக்குதா? But through Uriah, ஆனால் உரையா in this morning, God is challenging you இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சவால் விட்டு அழைக்கிறார் to உங்களை. say, to come to a come what may level of commitment. என்ன வந்தாலும் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்புக்கு நீங்க வரணும்னு ஆண்டவர் விரும்புறார். So how many of you will say that? எத்தனை பேர் என்ன வந்தாலும் நான் ஆண்டவருக்கு சொல்படி நடப்பேன், பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க Can you பார்க்கலாம். raise your hand? கையை வைத்த முடியுமா? என்ன வந்தாலும் ஆண்டவர் சொல்றபடி செய்வேன். This is not a call for healing. இது சுகமளிக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு இல்ல. This is not a call for getting a lot of money. நிறைய பணம் உங்களுக்கு வர்றதுக்காக கொடுக்கப்படுகிற God அழைப்பு அல்ல. can heal us, God can give us money, no doubt about it. ஆண்டவர் பணம் கொடுக்க முடியும், ஆண்டவர் நம்ம சுகமாக்க முடியும். But this is a call to, commit your life, with a come what may commitment. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்க எதுக்கு கை வைத்திருக்கீங்க தெரியுமா? நல்லா கை வைத்துங்க. எதுக்கு கை வைத்திருக்கீங்க தெரியுமா? என்ன வந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன், என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு நான் புறமுதுகு காட்ட மாட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையா நடப்பேன். God is seeing your hands. ஆண்டவர் உங்க கையை பார்க்கிறாரு. And I want you to put your hand over your heart. அந்த கையை அப்படியே எடுத்து உங்க இருதயத்துல வைக்கும்படி And you அன்போடு tell the Lord, Lord, I have only one life. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இருக்கு. Lord, that one life I want to give 100% to you, Lord. ஆண்டவரே அந்த வாழ்க்கையினுடைய 100% இன்னைக்கு நான் உங்க கையில கொடுக்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. There are times I go 3 steps forward and I come 2 steps backwards. அநேக தடவை 3 ஸ்டெப் படி முன்னால வச்சு 2 படி நான் பின்னால வந்துறேன் ஆண்டவரே. Oh, forgive me, Lord Jesus. ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. Forgive me for my lusts. ஆண்டவரே என்னுடைய இச்சை அதை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லுங்க. Forgive me for my temper, hot temper. ஆண்டவரே நான் கோபப்பட்டு கத்திறேன், சத்தம் போடுறேன், அதை எனக்கு மன்னிங்க. Forgive me for speaking those extra unnecessary words of gossip. ஆண்டவரே வார்த்தையில என் வாயில அனாவசியமா பேசுகிற வார்த்தை நிமித்தம் என்ன மன்னின்னு சொல்லுங்க. Forgive me the sins of envy and pride which nobody can know. Nobody can know I am proud, nobody can know I am envious, but those sins are hiding inside my heart. யாருக்கும் தெரியாத நமக்கு இருக்கிற பெருமை, நமக்கு இருக்கிற பொறாமை, ஆண்டவரே அதை எனக்கு மன்னின்னு சொல்லுங்க. Please forgive me. ஆண்டவரே தயவு செய்து என்ன மன்னின்னு சொல்லுங்க. And I want to, Lord, to build your kingdom through the local church. ஆண்டவரே எங்க சபை மூலமா உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்ட விரும்புறேன்னு சொல்லுங்க. Oh, I am sitting in my comfortable corner for many years. நான் ரொம்ப ஆண்டவரே நான் சந்தோஷமா நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் ஆண்டவரே சில நேரத்துல. Sometimes all I do is to increase the temperature of the chair of my church. ஆண்டவரே எங்க சபையில இருக்க நாற்காலியுடைய சூடு தான் நான் உட்கார்ந்து அது கூடிக்கிட்டே But போகுது ஆண்டவரே. after this message, Lord, ஆண்டவரே இந்த செய்திக்கு பிறகு I'm going to come to my pastor and say, எங்க பாஸ்டர்ட்ட வந்து நான் சொல்ல போறேன், Pastor, what is it that I can do for the local church? ஆண்டவரே இந்த சபைக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பாஸ்டர்னு கேட்கணும். I am going to be a volunteer. நான் ஒரு நானே வந்து வேலை செய்யற ஆளா இருக்க போறேன். And if you're already a volunteer, you're not going to do it for the sake of duty, but you're going to do it out of delight. And you're going to excel in what you do. இதுவரைக்கும் ஆர்வத்தோடு வந்து வேலை செய்கிற வாலண்டியரா இல்லாம இருக்கலாம். ஆனா இன்று முதல் ஆர்வத்தோடு நான் ஓடி வந்து ஆண்டவருக்கு வேலை செய்யணும்னு சொல்லுங்க. Uriah passed away maybe 3000 years back. சுமார் 3000 வருஷத்துக்கு முன்பாக
ஊரியா செத்து போயிருக்கலாம், but he still speaks. ஆனா இன்னும் அவன் பேசுகிறான். His life spoke to you from God's word this Sunday morning. அவன் மரித்தும் பேசுகிறான். அவன் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். Let his life echo in your ears. அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய நம்முடைய காதுகளிலே எதிரொலிக்கட்டும். ஹalleluya. கண்களை மூடி அப்படியே ஜெபிக்க போகிறோம். நீர் தந்த இந்த வாழ்வை உமக்கு என்றும் நான் அர்ப்பணித்தேன். ஹalleluya. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஒரு பரிசுத்தத்திற்கான செய்தி, ஹalleluya, ஒரு வைராக்கியத்தின் செய்தியை ஆண்டவர் இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக தந்து கொண்டிருக்கிறார். சபை இன்னைக்கு மந்த நிலைமையில இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவரே, எங்களுடைய சபை ஒரு அக்கினிமயமான சபையாக மாற வேண்டும். பாவமில்லாத ஒரு சபையாக மாற வேண்டும். பாவமில்லாத பரிசுத்தர்கள் நிறைந்த ஒரு சபையாக எங்களுடைய சபை இருக்க வேண்டும். நான் அதிலே ஒருவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை வெட்கப்படுத்த கூடாது. ஹalleluya. என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் தந்த வாழ்வை 100க்கு 100 நான் இருக்கிற இடத்துல உட்கார்ந்த வண்ணமாக நாம் பாட போறோம். ஹalleluya. இயேசுவே, கருத்தோடு பாட போகிறோம். ஹalleluya. ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகளோடு பேசி இருக்கிறார், மாணவர்களோடு பேசி இருக்கிறார், பெரியவர்களோடு பேசி இருக்கிறார், வாலிபர்களோடு பேசி இருக்கிறார், ஆண்களோடும் பெண்களோடும் திட்டவட்டமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை குறித்து அவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்படியே நெஞ்சில கை வைத்த வண்ணமாக ஒரு முறை கூட பாடி முடிக்க போறோம். ஹalleluya. நீ தந்த இந்த வாழ்வை உமக்கென்று அர்ப்பணித்தே, இயேசு தேவா கிறிஸ்து நாதா, உம்மை என்று மறவேனே. நீ தந்த இந்த வாழ்வை உமக்கென்று அர்ப்பணித்தே, அர்ப்பணிப்பு ஆண்டவருக்கு இருக்கிறதோ அவ்வளவு வெற்றி ஆண்டவர் நமக்கு தருவார். அர்ப்பணிப்பு குறைவா இருக்க இருக்க சகல குழப்பங்களும், சகல பிரச்சனைகளும், சகல பிசாசுடைய உட்புகுதல்களும் இருக்கும். ஆனால் 100க்கு 100 இயேசு நம்முடைய இருதயத்தை அடைத்திருப்பாரானால், நிறைத்திருப்பாரானால் ஒன்றும் உள்ளே வராது. இந்த பொல்லாத இருதயம், பிசாசுகள் போன இருதயம், பாவம் போன இருதயம் காலியாய் இருந்த பொழுது, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருந்த பொழுது, வெறுமையாய் இருந்த பொழுது 7 பொல்லாத ஆவிகள், இன்னொரு மொத்தம் 8 ஆவிகள் உள்ளே வந்தது. அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மோசமாய் இருந்தது. இயேசுவுக்கு முழுவதும் 100க்கு 100 100க்கு 100 இன்று முதல் அதிகமாக வேதத்தை வாசிக்க, இன்று முதல் அதிகமாக ஜெபிக்க, ஆலயத்தில் வந்து 24 hours பிரேயர்ல வந்து ஜெபிக்க, நம்முடைய ஊழியத்தை ரொம்ப நல்லா செய்ய, ரொம்ப ரொம்ப நல்லா செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, காலையில 3 மணிக்கு எழும்பி நான் அந்த சபையை நல்லா நடத்தணும் ஆண்டவரே, நல்லா நடத்தணும், இந்த சபையை நீர் விரும்புகிறபடி நடத்தணும்னு இங்க வந்து ஜெபம் பண்ணி, மாடியில போய் ஜெபம் பண்ணி,
ஆண்டவருடைய சமயத்தில் நேற்றும் இன்றும் என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரை எப்படி இந்த சபையை நடத்த விரும்புறீரு? நிறைய இடம் காலியா இருக்கு, நிறைய சேர் காலியா இருக்கு. இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு சேர் கூட காலியா உட்கார்ந்து இருக்க கூடாது ஆண்டவரை, அடுக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாது. எல்லா நாற்காலியும் நிரப்பப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் இருக்காங்க ஆண்டவரே, அவங்களை பயன்படுத்தணும். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசி இருக்கிறார். 100க்கு 100 அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய இருதயத்தை கொடுக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை பயன்படுத்தும் ஒரு பெரிய அக்கினி, ஒரு எழுப்புதல் வந்து ஆண்டவரே இந்த பட்டணத்தை சந்திக்க, தேசத்தை சந்திக்க, உலகத்தை சந்திக்க ஆண்டவரே குளோபல் விஷன் எங்களுக்கு தந்திருக்க. முழு உலகத்தை சந்திக்க வேண்டிய ஆட்கள் இந்த பட்டணத்தையே நாங்கள் சந்திக்காம இருக்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்த நம்முடைய ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே புத்தூர் ஆங்கில ஆராதனையிலும் இங்கே நடக்கிற ஆங்கில ஆராதனையிலும் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நேற்று வாலிபர் ஆராதனையிலே தெளிவாக வாலிபர்களோடு பேசினதற்காய் சோதனை. இங்கே இருக்கிறதான வாலிபர்கள் இன்று முதல் ஜெபிக்கிறவர்களாக, ஊழியம் செய்கிறவர்களாக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாக கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம்.